வாழும் இந்த உலகில் நம்மை விட வித்தியாசமான, நம் அறிவுக்கு எட்டாத பயங்கரமான விலங்குகள் வாழ்கின்றன. வெறுமனே நகத்தையும் பல்லையும் கொண்டு தாக்கும் விலங்குகளை விட வேறு சில நுணுக்கமான முறைகளால் நம்மை கொல்லக்கூடிய விஷம் படைத்த விலங்குகள் உள்ளன. அவ்வாறான விலங்குகள் பற்றி பார்ப்போம். கோள மீன். இந்த மீனின் சுவைக்காக இது ஜப்பானில் விரும்பி உண்ணப்படும் உணவாக உள்ளது. இந்த மீனின் விஷம் உடனடியாக மரணத்தை கொண்டு வரும். இது நாக்கு மற்றும் உதட்டை செயலிழக்க வைப்பதோடு மயக்கம், வாந்தி, உடனடி இதய துடிப்பு அதிகரிப்பு, மூச்சு விடலில் கடினம் என்பவற்றோடு தசை செயலிழப்பையும் கொண்டு வரும். பெரும்பாலான பாதிக்கப்பட்டோர் 4 முதல் 24 மணி நேரத்துள் மரணித்துள்ளனர். இது பயங்கரமானது என்பதால் காப்புரிமம் பெற்ற நபர்கள் மட்டுமே இதனை சமைக்க முடியும். இன்லேண்ட் மதர். உலகின் மிக பயங்கரமான விஷம் படைத்த பாம்பு என்ற பட்டம் இதற்குத்தான் வழங்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு கடி 100 மனிதர்களையும் 2,50,000 எலிகளை கொண்ட படையையும் கொல்ல போதுமானது. சாதாரண நாகத்தை விட 200 முதல் 400 மடங்கு விஷம் படைத்தது. 45 நிமிடத்தில் வளர்ந்த மனிதனை கொல்லக்கூடியது. ஆனால் இந்த பாம்பு கொஞ்சம் வெட்கப்படும் குணமுடையதால் இதுவரை எந்த மரணங்களும் பதிவாகவில்லை. பிரசிலியன் வாண்டரிங் ஸ்பைடர். பிரேசிலின் அலையும் சிலந்தி அல்லது வாழைப்பழ சிலந்தி 2007ஆம் ஆண்டு கின்னஸ் புத்தகத்தில் அதிக மரணங்களை சம்பவித்த உயிரினமாக பதிவானது. சிலந்தி வகைகளிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த விஷம் கொண்டது இது என நம்பப்படுகிறது. அதன் விஷத்தின் 0.06 mg கொண்டு ஒரு எலியை கொல்லலாம். இது வீட்டு சுற்றுப்புறங்களில் அலைந்து திரிவதால் இன்னும் அபாயகரமானது இருக்கிறது. இது மிகவும் பயங்கரமான வலியை மட்டுமன்றி தசை நோய் மற்றும் ஏனைய நரம்பு வியாதிகளையும் கொடுக்க வல்லது. ஸ்டோன்ஃபிஷ். கல் மீன். உலகின் அழகான மீன் இல்லாவிட்டாலும் உலகின் மிக பயங்கரமான மீன் அல்லது விஷமிக்க மீன் என்ற பட்டத்தை வெல்லக்கூடியது. அதன் முதுகு பகுதியில் ஒவ்வொன்றும் 2 விஷப்பைகளுடன் இணைக்கப்பட்ட 13 முள்ளந்தண்டெலும்புகள் நீட்டிக்கு கொண்டிருக்கின்றன. இவற்றின் விஷம் உள்ளிறங்கும் அளவை பொறுத்து தசை செயலிழப்பு, முடக்குவாதம், அதிர்ச்சி போன்றன ஏற்பட வாய்ப்புண்டு. பாதிக்கப்பட்டவர்கள் கருத்துப்படி இதனை மிதித்தால் அந்த காலை வெட்டி நீக்கக்கூடிய விபரீதமும் ஏற்படுமாம். கில்லர் ஸ்கார்பியன். சாதாரணமான தேள்களால் மனிதர்களுக்கு பெரிதும் ஆபத்தில்லை. ஏனெனில் அவை சாதாரணமாக கடித்தால் எரிச்சல், வலி முதலியன மட்டுமே ஏற்படும். ஆனால் கொலையாளி தேள் கடித்தால் தாங்க முடியாத வலி ஏற்பட்டு, காய்ச்சல் ஏற்பட்டு, வலிப்பு எடுத்து கோமா நிலைக்கு சென்று இறப்பார்களாம். ஆனால் இது எல்லாருக்கும் கிடையாது. சற்று ஆரோக்கியமான ஒருவரை அவ்வளவு மோசமாக பாதிக்காது. சிறுவர்கள் மற்றும் முதியோர்கள் மட்டுமே மோசமான நிலைக்கு ஆளாகிறார்கள். ப்ளூ ரிங்கட் ஆக்டோபஸ். இது அளவில் மிகச்சிறியது. அதிகபட்சமாக கோல்ஃப் பந்து அளவில்தான் இருக்கும். ஆனால் 26 மனிதர்களை கொல்லக்கூடிய அளவு பயங்கர விஷத்தை தக்க வைத்துக் இருக்குமாம். இதற்கு இதுவரை மருந்து எதுவும் இல்லை. ஆனால் இதன் வலி இல்லாத கடி பயங்கரமாக தெரியாவிட்டாலும் தசை செயலிழப்பு மற்றும் மந்தத்தன்மையுடன் சுவாச கோளாறையும் ஏற்படுத்தி மரணத்தை உண்டாக்கும். மார்பிள்ட் கோன் ஸ்னெயில். பார்க்க அழகாக பளிங்கு போல் இருக்கும் இந்த கூம்பு நத்தை மிகவும் கொடூரமானது. அதன் ஒரு சொட்டு விஷம் 20 மனிதர்களை கொல்ல போதுமானது. இது வெதுவெதுப்பான உப்பு நீர் பிரதேசங்களில் வாழும். இதனை கண்டால் கையில் எடுப்பதை பற்றி நினைத்து கூட பார்க்க வேண்டாம். இதன் விஷத்துக்கு எதிர் விஷம் இல்லை. கடித்தால் மூச்சுக்கோளாறு, பக்கவாதம் போன்ற நிலைகள் கூட ஏற்படலாம். கிங் கோப்ரா. ராஜநாகம்தான் இந்த உலகின் மிக நீளமாக வளரக்கூடிய விஷப்பாம்பினம். இது பாம்புண்ணி என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது மற்ற சிறிய பாம்புகளை சாப்பிடக்கூடியது. இதன் ஒரு கடி நன்கு வளர்ந்த மனிதனை 15 நிமிடத்தில் கொல்லக்கூடியதாம். தும்பிக்கை போன்ற மென்மையான இடங்களில் கடிபட்டால் நன்கு வளர்ந்த ஆசிய யானையை கூட 3 மணி நேரத்தில் கொன்றுவிடுமாம். இது பிளக் மாம்பா போல விஷமுடையதாக இல்லாவிட்டாலும் அதிகளவு விஷத்தை ஒரே நேரத்தில் செலுத்தக்கூடியது என்பதால் பயங்கரமானதாக உள்ளது. பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ். உலகின் மிகவும் விஷம் வாய்ந்த விலங்கு என்ற பட்டத்தை பெறுகிறது இந்த பாக்ஸ் ஜெல்லி மீன். இதன் விஷமானது உங்கள் இதயம், நரம்பு தொகுதி மற்றும் கலங்களை தாக்கும். இதில் பயங்கரமான விஷயம் என்னவென்றால் இது உச்சக்கட்ட வலியை கொடுத்து நீங்கள் கரையை அடைய முன்னரும் போது உங்களை மூழ்கடித்து அல்லது இதயத்தை நிறுத்தி கொன்றுவிடும். இதனால் உயிர் பிழைத்தவர்கள் இதன் தாக்கத்துக்கு பிறகு பல வாரங்கள் கடந்தும் குணப்படுத்த முடியாமல் இறந்திருக்கிறார்கள்.